நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய, அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய துலா ராசி, துலா லக்னம். இந்த ராசியோட சிம்பிள் பாருங்க தராசு. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தராசு போலங்க. அது நேதி, நேர்மை, நியாயம் இதுக்கு எல்லாத்துக்குமே எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசியாக, அதே மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது துலா ராசி தான். எந்த ஒரு விஷயத்திலயும் நோ காம்ப்ரமைஸ். உங்ககிட்ட நல்லது இருக்குதா? உங்ககிட்ட நியாயம் இருக்கா? நீ பேசு. இல்லைன்னா நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலயும் ஃபோர்ஸா இருப்பாங்க. சரியா இருந்தாதான் சரி, தப்பா இருந்தா தப்பு தான். அது யாரா இருந்தாலுமே அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம தொடர்ந்து கடைசி வரையும் போராடக்கூடிய ராசி நம்ம துலா ராசி, துலா லக்னம். காலபுருஷனுக்கு 7வது ராசியா இருக்கிறதுனாலயோ திருமண வாழ்க்கை நம்ம என்ன வேணாலும் கொடுங்க. அந்த துலா ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் சரி, அதே போல துலா ராசி ஆண்களை கல்யாணம் பண்ணலாம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்காகவும் கடைசி வரையும் அது எவ்வளோ பிரச்சனைகளா இருக்கட்டும் போராடுவாங்க. அதனாலதான் துலாத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க, அந்த துலா ராசியா இருக்கான்னு பாருங்க, திருமண வாழ்க்கையை அவங்க தக்க வச்சுக்குவாங்க, போராடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு பெருமையான ராசின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமைக்குண்டான செயல்கள் பல விஷயங்கள். தனக்குன்னு வாழ்றதை விட துலாம் மற்றவங்களுக்காக வாழும். என்னைக்குமே வந்து தனக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், அதே போல் வந்து செலவு கம்மியாக பண்ணுறோம், இதெல்லாமே யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய சொந்தக்காரங்க, தன்னுடைய அம்மாவுக்கு, தன்னுடைய அப்பாவுக்கு, தன்னுடைய மனைவி எல்லாருமே சொகுசாக இருக்கணும், சொகுசாக வாழணும், நல்ல ஒரு பெரிய வீட்டில் வாழணும், வாடகை வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கடன் ஆனாலும் பரவாயில்ல, இஎம்ஐ கட்டியாவது நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றிக்கிறேன், நீங்கள் நல்லா சொகுசாக வாழுங்க அப்படின்னு ஒரு ஒரு பொருளையும் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பணம் எதுவும் பார்க்காம தனக்குன்னு ஒரு டீ குடிக்கிறதுக்கு கடன் பார்ப்பாங்க கணக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு ஒன்று செய்கிறதுக்கு மட்டும் அந்த துலா கணக்கு பார்க்காது. வேணும்னா யார்கிட்டையாவது அதிக வட்டிக்கு வாங்கி கொடுத்தாவது ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த சுயநலம் அப்படிங்கிறது ஒன்று துலாத்துக்கிட்ட என்றைக்குமே இருக்காதுங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு 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 ஓஞ்சு போன ராசி எது அப்படின்னா உங்கள் ராசி தான். நிறைய விஷயங்கள் எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் கலகலப்பாக இருக்கீங்களா அப்படின்னா இல்லை. எனக்கு கேது வந்துட்டு போனாரோ ராசியில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 3 வருடத்திற்கு மேலே ஆயிடுச்சு. நான் சந்தோஷம் அப்படிங்கிறத ஒன்று அனுபவிச்சு இன்றைக்கும் பாருங்க சுக்கிரன் நம்ம பேசும்போது ராசிக்கு 8ல் இருக்கிறாரு. அதாவது இதுக்கு மேலே போதுண்டா சாமி, ஏன்டா நம்ம துலா ராசியில் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எது எடுத்தாலுமே பிரச்சனை, என்ன ஸ்டார்ட் பண்ணினாலுமே பிரச்சனை, ஓடி ஓடி ஒளிஞ்சு வாழ்கிற மாதிரி இருக்குது. மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்த இன்னைக்கு ஒளிஞ்சு வாழ்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனைகள், அடி மேலே அடி. நல்லவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தவங்க அனைவருமே நிறைய சொல்லி உங்களை காயப்படுத்தியிருக்காங்க. காயப்படுத்தாத நாட்கள் இல்லை. சிலது தெரிஞ்சு பலது தெரியாமல் இருக்குது. நிறைய விஷயங்கள் ராசிநாதனே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அவ்வளோ டக்குன்னு பேசிட மாட்டாங்க யார்கிட்டையும். இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு துலாம் சொல்லவே சொல்லாதுங்க. நீங்கள் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தொழிலில் என்ன நடக்குது, வேலையில் என்ன நடக்குது, 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மனசு கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு வார்த்தையும் கூட வெளியே சொல்லாத ராசி என்னன்னா துலா ராசி. ஒரு 4 ராசி சொல்லுங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே நடக்கிற பிரச்சனையை வீட்டில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அது துலாம் தாங்க. எப்போவுமே யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய குழந்தைகள் எல்லாமே நல்லா வளரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில தான் உச்சமாகறாரு. சூரியன் நீசம் அடைஞ்சு சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆகிற. அப்போ தொழிலில் நிலையில்லாத தன்மையினாலேயே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் சோதனைகளும் கடந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு போராடாத துலாமே இல்லாத. 2 வயசு குழந்தையா இருக்கட்டும், 5 வயசு குழந்தையா இருக்கட்டும், என்னோட உலகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், வேறு எதுவுமே என்னுடைய கண்ணில் இல்லை அப்படிம்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருப்பாங்க. நாளைக்கு வருதா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, எதா பிரச்சனைகளாக இருக்கட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவானும் சரி குருவும் கொடுத்த அடினால, ராசிக்கு 8ல் குரு இருந்தார் பார்த்தீங்களா, அன்னைக்கு கொடுத்த அடினால பணம் தான் முக்கியம், பணம் தான் எல்லாமுமே. அந்த பணத்தை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், சிக்கனமாக பார்த்துக்கணும். அந்த பணம் இல்லாமல் நம்ம விட்டு போனதுலேருந்து உங்களுடைய முகத்தில் சிரிப்பே போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிறைய விஷயத்தில் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு வெளியே என்ன சொன்னாலுமே யாரும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சுயநலவோடு மட்டும்தான் இருக்கிறோமா நம்ம அப்படிங்கிற எண்ணங்களை உங்களுக்கே கொடுத்துட்டு இருக்குது. இன்றைக்கெல்லாம் சிரிச்சே பல வருஷங்கள் ஆன துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே
குருவோடைய அனுகிரகம் ராசியை வந்து பார்க்குறாரு, தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்போ யாருமே தொட முடியாத உயரத்துல தான் குரு வச்சிருக்காரு. சுத்தி இருக்கவங்க 1000 பேர் கெட்ட நபர்களாக இருந்தாலுமே உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் நிச்சயமா இருக்கு. அதுக்கு ஈக்குவலான கண் திருஷ்டிகளும் ஏறலாம். இன்னைக்கெல்லாம் போய் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குன்னு யார்கிட்ட வேணாலும் சொல்லி பாருங்க. அடப்போ நீ பொய் சொல்லிட்டே இருக்க, அவங்களாம் ரொம்ப விவரமானவங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு உங்களை இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஏமாந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் பர்சனா இருந்தீங்க, இன்னைக்கு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு நீங்க மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ராசிக்கு 6ல் போய் வக்ரமாயிருக்காரு. ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் இந்த துலா ராசிக்கு முதல் தர யோகாதிபதி சப்போர்ட் பண்ணி கை தூக்கி விடக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவான் அவ்வளோக்கா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ல் இருக்கும்போது ஓரளவுக்கு இருந்தது. இன்னைக்கு ராசிக்கு 6ல் இருக்கும்போது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணவே இல்லை, ஒரு வளர்ச்சியை கொடுக்கல. இருக்கிற இடத்துல அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அல்லது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தனோ அதே இடத்துல அதே வேலையில் அதே சம்பளத்தில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு growth அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேலையை நினச்சி கடனை நினச்சி கலங்காத நாட்களே இல்லை. என்னைக்கெல்லாம் வக்ரமோ அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் பயமுறுத்தும், ஐயோ இது கட்டிடணுமே. இதுக்கு முன்னாடி அசால்ட்டாக கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரமானதுக்கப்புறம் கடனை பற்றி நினச்சாவே இவ்வளோ இஎம்ஐ போகுது, அதுக்கு இவ்வளோ வட்டி கட்ட வேண்டியது இருக்கா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்பவே அதிகரிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க, தன்னுடைய 7ஆம் பார்வையாக சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்குறோம். அப்போ கடன் நினச்சி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. எவ்வளோ மணிக்கு தூங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் லேட்டாக எழுந்திருப்பீங்க, அல்லது சாயந்தரம் ஈவினிங் வந்து சீக்கிரம் தூங்கிடுவீங்க. இன்றைக்கெல்லாம் 11 மணிக்கு 12 மணிக்கு படுத்து விடிய காலையில் 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு முழிப்பு வருதா அப்படின்னா எஸ், அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த கோச்சாரம் போயிட்டு இருக்கு. சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பாதி வரையுமே 14/11/2025 வரையுமே வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் என்ன மாதிரி உதவிகள் நீங்கள் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவாரா? முதல்ல எஸ், நிச்சயமா உயர்த்துவார். யாருக்கு உதவுறாரோ இல்லையோ, இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே, 8லேயே இருந்தாலும் சரி, 4ல் இருந்தாலும் சரி, 6ல் இருந்தாலும் சரி, ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வக்ரம் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட்ட பல விஷயங்கள் எங்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு, என்னுடைய வேலை போயிருச்சு, அந்த வேலையில் திருப்பி பழைய இடத்துக்கே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அந்த வேலை கிடைக்குமா, எனக்கு என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலுமே அதற்கு உண்டான பயன்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. யார் கைவிட்டாலும் கைவிடாட்டியும் குரு இருக்காரு, சனீஸ்வர பகவான் இருக்காரு, 2 பேரும் நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்கிறாங்க. வக்ரம் அடைஞ்சு ரொம்பவே சூப்பரான நேரமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த நேரத்தில் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது எல்லாமே கண்கூடாக பார்க்கலாம். அப்போ வேலையில் தொழிலையும் பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ண போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு வெற்றி எடுக்க போகுது. அதே போல் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கேன், என்ன சூழ்நிலைகள் காரணம் காமிச்சாலுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறத என்னால் நிறுத்த முடியவே இல்லை, இந்த பிரச்சனைலாம் தீருமா, நானும் மற்றவங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை, குழந்தை, குட்டி அப்படின்னு சந்தோஷமாக வாழ முடியுமா, எனக்கு இந்த பிரச்சனைகள்லே வாழ்ந்து எல்லாரும் வாழக்கூடிய நார்மலான லைஃப் மேலே எனக்கு ஆசைகள் வருது. நிறைய பேரை பார்த்துட்டேங்க, அப்போல்லாம் எனக்கு ஆசை பெருசாக இல்லை, இன்றைக்கெல்லாம் ஒருத்தரையும் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு. எனக்கு என்னுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே எனக்கு திரும்பி கிடைக்குமா? காதல் அப்படிங்கும்போது துலாத்தை பொறுத்தவரையும் காதல் ஸ்தானமும் பலமீரமாக இருக்குது. அப்போ காதலிச்சுட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணலான் இருக்கோமோ, இந்த நேரம் இந்த பொண்ணு வேணான்னு சொல்கிறது, மாப்பிள்ளை வேணான்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருந்த உங்களுக்கு இனிமேல் இதெல்லாம் விலக போகுது. இதை விட நல்ல பலன்களாக குருவோடைய கோச்சாரம் நல்லா இருக்கும் பட்சத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானம் பலப்பெற போகுது. அதனால தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், துலாம் ஒன்றுக்கு மட்டும்தான் பயப்படணும், அது இஎம்ஐ பிரச்சனை தான். அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக சரியாக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. ஆக மொத்தம் இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி
துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பறிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கறதுக்குமே, அதே போல் பார்த்திங்கன்னா கடந்து வந்த பாதையை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு புதிய பாதை நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்ப்பாகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.